வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டெம் ஸ்டிச். ஸோ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அதே போல் நம்ம பேக்கில் லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா லாங் ஸ்டிச்சாக எடுக்கணும். நல்லா தூரமாக இழுத்து எடுக்கணும் பெருசாக. ஓகேங்களா? எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். இது லாக் மாதிரி தான். ஓகேங்களா? போட்டுட்டு திருப்பி பின்னாடி இழுக்கணும். இப்போ ஸ்டிச் உள்ளார போடக்கூடாது, ஸ்டிச் பக்கத்தில், அதாவது அந்த லாங் ஸ்டிச் போட்டோம்ல அந்த ஸ்டிச்சில் பாதி அளவுக்கு. ஓகேங்களா? போட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே ஒரு லாக் போட்டுட்டு கீழே இழுக்கணும். சரிங்களா? இதுதான் ஸ்டெம் ஸ்டிச் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நான் கீழே போட்டேன், அதுக்கப்புறமா திருப்பி பாருங்கள், அந்த ஸ்டிச்சில் பாதி தூரத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் போடணுங்க. மேலவே லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இழுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் போகிற ஸ்டிச் ரொம்ப சின்னதாக தெரியுதுங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக இப்போ போடுறது பாருங்கள், லாங்காக ஸ்டிச் எடுத்துட்டு பின்னாடி போகிறதுமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். இந்த மாதிரி போட்டு தான் ஸ்டெம் ஸ்டிச் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம லாங்காக இழுக்கணும். செயினை நல்லா பெருசாக இழுத்துட்டு அதுக்கப்புறமா போட்டால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்டிச் உள்ளார போடல, ஸ்டிச் பக்கத்தில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும் நூலை. ஓகேங்களா? பக்கத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் எடுக்கணும். ஸோ நல்லா பாருங்கள், ஒரு முறை லாங் ஸ்டிச் எடுத்துட்டு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி ஸ்டிச் பக்கத்தில் லாக் பண்ணணும். ஓகேங்களா? லாங்காக ஸ்டிச் எடுக்கணும், ஒரு ஷார்ட்டாக லாக் போட்டுட்டு அதே டைரெக்ஷனில் பின்னாடி டைரெக்ஷனில் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் பண்ணணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஸ்டிச் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் லைனாக எல்லா ஸ்டிச்சும் பார்த்துருந்தா தான் இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரியும். நான் என்ன லாக்னா என்ன, செயின் ஸ்டிச்னா என்ன, லாங் செயின் ஸ்டிச்னா என்ன அப்படின்றது. ஸோ எல்லா ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? இதையே நம்ம த்ரெட்லேயும் போடுவோம். மோஸ்ட்லி த்ரெட்டில் போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டெம் ஸ்டிச் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாமே நம்ம உண்மையிலையுமே செடி கொடிங்களோட ஸ்டெம்மில் போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இதில் நான் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. பாதியிலேயே இந்த பாதியில் எடுக்கிறப்ப அந்த ஸ்டிச்சோட எண்டு கிளியராக வரும். ஸோ அந்த மாதிரி போட்டோன்னா அது இன்னும் நல்லா அழகான லுக்கு கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இதே போல் நிறைய ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.